முதல்ல என்னை பெற்ற தாய்க்கு இந்த தான்சிரி பட்டத்தை என்னை சமர்ப்பிக்கிறேன். என் தாய் அவங்க இப்போ உயிரோடு இல்லை, இருந்தாலும் அவங்க எண்ணத்தை நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். அதான் உண்மை. இந்த பட்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு 4-5 ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னோவேட்டிவாக சினிமாவில் இருக்கிறோம். தன்னம்பிக்கை பேச்சு உண்டு. இன்றைக்கி 2000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்தியாவில். விஐபி ஹேர் கலர் ஷாம்பு மூலமாக, ஃபேக்ட்ரி மூலமாக, மார்க்கெட்டிங் மூலமாக. அது இல்லாமல் சினிமாவில் இருக்கிறோம், நடிச்சுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் வேறு. இந்த சைடு ஏவிஎம், இந்த சைடு விஜயவாகினி. இதுக்கு இடையில் சினிமாவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவியாக இந்த ஏசி ஃப்ளோரு 3 ஃப்ளோர் இந்த இடத்துல கட்டி வச்சுருக்கிறேன். இதுவும் சினிமா தான். சினிமாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான். சினிமாவில் எத்தனையோ பேர் சம்பாரித்து வெளியே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வெளியில் சம்பாரித்து ஒரு சினிமாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த இடத்துல இருந்த எல்லா ஸ்டுடியோவும் போய் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டாக மாறி பெட்ரூமாக மாறிடுச்சு. டப்பிங்கு ரீரெக்கார்டிங் பெட்ரூமில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஷூட்டிங் வேணும்னா எல்லோரும் இப்போ காஞ்சிபுரம் போக வேண்டியிருக்கு. ஆனால் அதை மீறி சினிமாவில் என்னால் முடிஞ்ச ஒரு இது இந்த ஆர்கே ஸ்டுடியோ. அதில் தான் இப்போ உட்காந்து முதல் பேட்டி உங்கள்கிட்ட. இந்த அவார்டு பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் 18 நாட்டில் சிறந்த பேச்சாளர், தன்னம்பிக்கை மோட்டிவேட் பேசுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டாக்டர் பட்டம். அதை மீறி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பெரும்பாலும் சினிமாவில் இந்த மாதிரி அவார்ட்லாம் நிறைய நடக்கும். தமிழ்நாட்டிலே நடக்கும், இந்தியாவில் நடக்கும். என்ன இருந்தாலும் ஆஸ்கார் வாங்குறது தான் எல்லாருமே பெருமையாக நினைப்பாங்க. இல்லை இட்டாலியில் போய் வாங்கினா நல்லதுன்னு நினைப்பாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு மன்னர் ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது தமிழனுக்கும் தமிழன் செய்கிற தொழிலுக்கும் ஒரு வரவேற்பு உண்டு. விஐபி ஹேர் கலர் ஷாம்பு அப்படிங்கிறது உலகத்திலே இல்லாத, க்ளவுஸ் போடாமல் அப்படியே தொடலான்னு சொன்னேன். வெளிநாட்டுக்காரையும் ஏற்றுக்கலை. தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்குது, அது எப்படி சாத்தியம்? வெளிநாட்டில் மார்க்கெட்டிங் போனவுடனே நிறுத்திடுவான். நான் அழகாக சொல்வது உண்டு. தமிழ்நாட்டில் செருப்பு ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க அமெரிக்காவில் செருப்பு தைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, நம்ம போக முடியாது. ஆனால் அமெரிக்காவில் செருப்பு தைக்கிறவன் இந்தியாவில் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு அனுமதி உண்டு. அப்படின்னு நம்மளை அலோவ் பண்ணுறதில்ல. உங்கள் கண்டுபிடிப்பா, இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை அப்படின்னு. என்னால் உலக அரங்கில் போராட முடியலை. நீங்கள் க்ளவுஸ் எல்லாம் பயன்படுத்தலாம், கண்டுபிடிச்சிருக்கேன். இந்திய அரசாங்கம் 20 ஆண்டுகள் எனக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு. சர்டிஃபிகேட் காமிச்சா கூட ஒத்துக்கலை. என்ன பண்ணால் தான் ஏன் ஒத்துக்குவீங்கன்னு கேட்டால், இல்லை சார் அது இந்தியா, சைனா அதெல்லாம் அப்படிங்கிறான். அப்போது ஒரு முடிவெடுத்து லண்டனில் போய் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு ஆஃபீஸில் அப்ளை பண்ணி, உலகத்திலே வெறுங்கையில் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்டை ஒரு தமிழனா ஒரு இந்தியனை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி 1000 சொச்சம் பேர் தலையில் ஹேர் கலர் கிரே ஹேரோடு இருக்கிறவங்களுக்கு ஹேர் கலர் பண்ண வச்சு, வெறுங்கையில் பண்ண வச்சு, கையில் ஒட்டலைன்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் உலக மார்க்கெட்டில் நான் என்ட்ரி ஆனேன். ஏன்னா இன்றைக்கி இந்தியர்கள் தொழில் செஞ்சாலும், தமிழர்களாக இருந்தாலும் உலக மார்க்கெட்டில் அங்கீகாரம் கிடைக்கல. இந்த அங்கீகாரத்துக்கு ஒரு படிக்கட்டாக தான் இதை நான் பார்க்குறேன். வெளிநாட்டிலேருந்து ஒரு மனித தொழில் செய்கிறாங்க, ஒரு பண்ணுறாரு, இந்தாங்கன்னு சொல்லும்போது வெளிநாட்டில் போகும்போது நமக்கு ஒரு விசிட்டிங் கார்டாக இருக்குது. அதான் உண்மை. இதனால் நான் சாதிச்சிட்டேன்னு சொல்கிறத விட சாதனை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு பாதையாக இந்த தான்சிரி எனக்கு அமையும். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் அப்படி தான். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு படைச்சிருக்கேன், கையில் ஒட்டாதுன்னு சொன்னப்போ எல்லோரும் வரவேற்றாங்க. ஒரு 25 கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சினிமாவுக்கு ஒரு ஸ்டுடியோ கட்டி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஏசி ஃப்ளோர் இருக்குன்னு. உண்மையை சொல்கிறேன். இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு விலங்குகளை வச்சு குடும்பத்தோடு பார்க்குற படம் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு, விரைவில் ரிலீஸுக்கு வரும். சினிமா அப்படிங்கிறது என்னுடைய கனவு, என்னுடைய பேஷன். அதை விட சினிமாவில் நம்ம இருக்கோங்கிறதுக்கு நிச்சயமாக நான் ஒரு சேவையாக நினைக்கிறேன் இந்த ஸ்டுடியோவை. இதில் பிளாட் கட்டியிருந்தால் நல்லா கட்டியிருக்கலாம், நல்ல வீடு கட்டியிருக்கலாம், எல்லாம் கட்டியிருக்கலாம். ஆனால் இந்த கோடம்பாக்கம் அப்படிங்கிறது உலகுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். சென்னைனாவே கோடம்பாக்கம் தான் பேசப்படுற விஷயம். நான்லாம் காரைக்குடியிலேருந்து கனவு கண்டு கோடம்பாக்கத்துக்கு வந்தவன். எத்தனையோ இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக அந்த கோடம்பாக்கங்கிற பேர் இருந்திருக்கு. ஆனால் இந்த சினிமாவை கோடம்பாக்கத்தை விட்டு துரத்திட்டாங்க. இப்போ கோடம்பாக்கத்தில் இல்லை சினிமா. என்னன்னாலும் இருக்கணும்னு நினச்சி தான் இந்த ஸ்டுடியோ கட்டியிருக்கேன். ஆதரவு தாருங்க. நான் சினிமாவில் படம் எடுக்கலைன்னு நினைக்கிறத விட, படம் எடுக்கிறத விட முக்கியம் இந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கான ஒரு தளத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சது பண்ணியிருக்கிறோம்.
அவங்க வந்து அங்கீகாரம் கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த மன்னர் இருந்தாலும் என்னுடைய பேச்சும் என்னுடைய உழைப்பையும் பார்த்துட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற ஒரு வாளை வந்து எனக்கு பரிசளித்தார். அவருடைய மகன் அதே மாதிரி ஒரு பரிசளித்தாங்க. நினைவு சின்னம் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் லெட்டர் தரோம் இது உங்களுக்கு அப்படின்னு அவருடைய வீடியோலாம் கொடுத்துருக்கேன் ஜானுக்கிட்ட. இந்த என்னால் தூக்க முடியல, நான் உண்மையாக அதை தூக்க முடியல. ஏன்னா சினிமானா ஒரு அட்டக்கத்தி கொடுத்துருவாங்க, அழகாக பெயிண்ட் அடித்து இப்படி சிக்ஸு தண்ணிடலாம். இது ஒத்த கையில் பிடிச்சி இப்படி நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஸ்டில்லுக்கு நான் படாத கஷ்டப்பட்டேன், கை ஆடிச்சு விடு விடு விடுன்னு. அந்த காலத்தில் வந்து வீரம் அப்படிங்கிறது இந்த வாளை தொட்டு பார்க்கும்போது தெரியும் ஒருத்தனுக்கு வந்து எவ்வளோ பெரிய வீரம் இருந்திருக்கும், அந்த வீரத்துக்கு அவன் எவ்வளோ தகுதியானவனாக இருந்தால் அந்த வாளை எடுத்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போவும் யுத்தம் நடக்குது உலக லெவலில், கம்ப்யூட்டர் கேம்ஸ் பார்த்த மாதிரி இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், அப்படி தான் இருக்குது, கம்ப்யூட்டர் கேம் மாதிரி தான் இருக்குது. எத்தனையோ யுத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் களத்தில் இறங்கி அவங்களுடைய வீரத்தை காட்டின வாள், அவங்களால இதை எடுத்து வீச முடியும்னு காட்டின வாள். இப்போ அப்படிலாம் இல்லை, கம்ப்யூட்டர் உலகமாக மாறிடுச்சு, யுத்தம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு, டிஜிட்டலில் போயிட்டுருக்கு, ஏஐயில் போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு இந்த வாளை பரிசளித்தது பெருமையாக நினைக்கிறேன். அதை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை உங்கள்கிட்ட காமிக்கிறதும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதா நினைக்கிறேன். மகிழ்ச்சி. பேட்டரி என்ன பண்ணுது, அடுத்தவங்க முகத்தை மட்டும்தான் பேட்டரியால் காட்ட முடியும், தன்னை இருட்டிலே வச்சுக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது கற்பனை ரொம்ப நல்லா இருக்குது, யதார்த்தம் கசக்குது, கமிட்மெண்ட் கசக்குது. கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட். அஜித் சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நீங்கள் காதலிக்கிறது பெருசு கிடையாது, லைஃப்பில் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருந்து எங்களுடைய காதல் உண்மையான காதல் தாங்கிறத கடைசி வரைக்கும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி ஒரு விஷயத்த எந்த சமரசமும் இல்லாமல் ரொம்ப அழகாக பேசியிருக்காரு சார். ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயத்தை பேசியிருக்கீங்க. ரைட்டிங்காக சரி, ஆக்டிங்காக சரி பிரதர், நீங்கள் நல்லா நடிச்சிருந்தீங்க. சரண்யா சொல்ல வேண்டாம், பின்னி இருந்தாப்புல எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சமல் சார் சூப்பரான ஒர்க் பண்ணியிருந்தார். அந்த பாட்டுக்கும் அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டியூனாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது எல்லாத்தையும் அழகாக கனெக்ட் பண்ணுற இருவர்கள், நாம் இருவர் நமக்கு இருக்கிற மாதிரி ராமச்சந்திரன், கேபிள் சங்கரன். கேபிள் சங்கரன் எனக்கு எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷலான ஆள். பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவார். நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்பார், நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவார். ஆக்சுவலாக இந்த கதை வந்து எழுதும்போதும் இந்த கதையில் பாட்டு கிடையாது, எடுக்கும்போதும் இந்த கதையில் பாட்டு கிடையாது, எடிட்டிங்லேயும் இந்த கதையில் பாட்டு கிடையாது. கேபிள் சங்கரன் தான் அவர் வந்து இதில் ஒரு பாட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. டைரக்டருடைய உறவினர் வந்து ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர், லட்சங்களில் சம்பளங்கிற ஒரு பாடலாசிரியர். ஆனால் அதை தாண்டி இந்த பாட்டை என் தம்பி எழுதுவான், நீ நல்லா இல்லைன்னா நீ வேணா தூக்கிற அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக டைரக்டர் முன்னே வேண்டாம் உட்கார வச்சாரு. ஓரளவு நல்லா எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒளிப்பதிவாளர், எடிட்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள். விட்டு கொடுக்குறது தான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது யாருக்காக விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விட்டு கொடுக்குறது கெட்டு போகிறது இல்லைன்னு பெரியவங்க சொன்னது அது உண்மையில் ரொம்ப சத்தியமான வார்த்தை. அதனால் நம்ம அன்புக்காக எதையும் விட்டு கொடுப்போம், எதற்காகவும் அன்பை விட்டு கொடுக்காமல் இருப்போம். அன்பே கடவுள். ஐயா உண்டு. நன்றி. நாங்கள் ஒரு டீமாக எஃபர்ட் போட்டு ரிஹர்சல் ப்ராப்பராக பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்படியே படத்தை கொண்டு வந்து முடிச்சிட்டோம். ஓகே, படம் முடிச்சிட்டோம், ஆனால் அதை நாங்கள் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது கேபிள் சங்கர் சார் தான். ஸோ இயக்குனருக்கு வந்து ரொம்ப வருஷமாக சார் தெரியும், அதனால அவரோட சப்போர்ட்டில் ஒரு வழியாக கொண்டு வந்துட்டோம். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ணவங்க விக்னேஷ், ரவி, விக்கி, செல்டன், டிஎஸ்கே, பிரியதர்ஷினி, நாங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும்தான் நினச்சோம். ப்ரொஃபஸர் இயக்குனர் சார், அதான் புஷ்பநாதன் சார் வந்து இதுதான் நம்ம படம், இதுதான் பண்ண போகிறோன்றதை எங்களுக்கு சொன்னதில் புரிஞ்ச ஒரு விஷயம் கொண்டு வந்தோம். எனக்கு பர்சனலாக இந்த படம் எப்படின்னா, நான் இது வரைக்கும் என்ன நீங்களாம் பார்த்துருப்பீங்க, எப்போவுமே டல்லாக அழுக்கா அப்படியே இருப்பேன். பட் என்ன ஃபஸ்ட் டைம் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இப்படியும் காமிக்க முடியும்னு காமிச்சதுக்காக ரொம்ப நன்றி இயக்குனர் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிஜமாகவே இந்த படம் நடிக்கும்போது தெரில கல்யாணத்திற்கு பின் அப்படிங்கிறது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சில டைலாக்ஸ்லாம் நமக்கே லைஃப்பில் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னீங்க, இப்போ எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நமக்கே இருக்கும். ஸோ ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய டைலாக்ஸ் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸில் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போது டிஜிட்டல் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது டைம்ஸ் நெட்வொர்க்னு கம்பெனி வந்து மொத்தமாக டிஜிட்டல் ஃபோட்டோ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அவங்க படம் பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சது. படம் பார்த்தோன்னே ஓகே பண்ணி வாங்கி சைன் பண்ணாங்க. அவங்க சைன் பண்ணது தான் முதல்ல எங்களுக்கு வந்து மிகப்பெரிய
பலமாச்சு. அதற்கப்புறம் இது வந்து தியேட்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இது எல்லாமே இப்போ உங்கள் கையில் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கண்டிப்பாக ரொம்ப சின்ன படம், இந்த சின்ன படத்தில் குறைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த குறைகள்லாம் தாண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணுதோ, உங்கள் மனசாட்சியில் எது தோணுதோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக கைட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்களோடய உட்காந்துருக்க ஆள் தான். அது கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அஃபிஷியலாக இந்த படத்துக்கு எனக்கு வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரும் டைட்டிலில் வருது. அதனால் இன்னும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு இது. நான் பின்னாடி நிறைய டைம் பின்னாடி இருப்பேன், இந்த வாட்டி முன்னாடியே இருக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த தம்பி படத்து மூலமாக நான் வந்தது. அதுக்கு இன்னொரு விஷயம், நான் இந்த படத்தை வந்து கொண்டு வரதுக்கு வந்து ஒரு நாள் காரில் போயிட்டு இருந்தபோது குஷ்மநாதன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஓடிடியில் டைரெக்டாக ரிலீஸ் பண்ணிடலாம், நம்மகிட்ட தான் பிளாட்ஃபார்ம் இருக்குது ஓடிடி ப்ளஸ்ன்னு, அதில் போட்டுடலாம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம் முதல்ல. இப்போ திடீர்னு நான் பேசிட்டு இருந்தபோது, ஏன் இதை தேட்டரில் படமாக ஆகக்கூடாது, அது கொஞ்சம் வேலை செய்யணும், ஆய்க்கலான்னு சொல்லும்போது இன்னொரு நண்பர் நம்ம டோனி அசோசியேட்டில் இருக்கார், லால் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இமீடியட்டாக வந்து, ஆமாங்க நம்ம தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவோங்க, கொஞ்சம் செலவு பண்ணிடுவோம் அப்படின்னாரு. ஒரு மேட்ரு ஆஃப் ஃபேக்ட், ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது அவருக்கே தெரியாது இந்த படம் தேட்டருக்கு வரும்னு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நான் சினிமாவில் நம்புகிற விஷயம் என்னென்னா, சினிமா அது எழுதப்படும் பொழுது அது என்ன ஆகணும், அது ஹிட் ஆகணுமா, ஃபெயிலியர் ஆகணுமா, தேட்டரில் வரணுமா, ரெசார்ட் லேப்பில் நடக்கணுமா, இல்லை 4 ஃப்ரேம்ஸில் நடக்கணுமான்னு எல்லாமே அது முடிவு பண்ணிக்கும். அது முடிவு பண்ணி அது கூப்பிட்டு போவோம். நம்ம பண்ணுறோம் நினச்சிட்ருக்கோம், அது நம்ம பண்ணுறதில்ல. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி சேர்க்குறது தெரியல. யாராச்சும் பெரிய ஆளுகளை திட்டினா கூட ஏதாச்சும் கான்ட்ரவர்சி ஆகி போயிருமா அப்படின்னா கூட திட்டிடலாம். ஆனால் என்ன யாருக்கும் தெரியாது, இவன் யாரா லூஸு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் தான் வந்து படத்தை எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல விதத்தில் நிறையா சின்ன சின்ன படங்களை வெற்றி படமாக்கிய பெரும்பங்கு வந்து உங்களுக்கு தான் இருக்குது. இந்த படத்தையும் அந்த மாதிரி ஆக்குவீங்கன்ட்டு உங்கள்கிட்ட விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இந்த மேடையில் என்னை ஏற்றிய எல்லாருக்கும் நன்றி. கேபிள் சங்கர் சாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன மாதிரி புது முகங்களுக்கு வந்து ஒரு ஒரு மூவியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு இங்கே நான் புஷ்பநாதன் அண்ணாவுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த மூவியில் ஒரு செகண்ட் லீட் கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் வந்து முன்னாடி தியேட்டரில் நிறையா பண்ணியிருக்கேன் நான். ஸோ நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறையா இது நான் பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ அப்படி பண்ணுறப்ப எனக்கு டக்குன்னு எங்கேயுமே சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு மூவிலலாம் ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்ப இந்த படம் வந்து எனக்கு முக்கியமான படம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இது கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸ் கிட்டே போய் ரீச் ஆகணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் யாருக்காச்சும் சண்டை போட்டிருக்கலாம், இல்லை லவ் ஃபெயிலியர்ஸ், இல்லை நிறைய பிரச்சனைகள் ஒருத்தங்கிட்ட மனஸ்தாபம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த படம் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் திரும்ப பேசணும் உங்களுக்கு தோணும், மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் 4 இந்த படத்தை நீங்கள் தேட்டர்லேருந்து பாருங்கள். ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ டிஓபி GM சுந்தர், மியூசிக் தர்ஷன், எடிட்டர், அப்புறம் ஷெல்டன், எல்லாருக்குமே, எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே எனக்கு இது ஒரு யங் டீமாக நாங்கள் இருந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமும் பெரிய பெரிய படங்கள் நாங்கள் பண்ணுவோம். ஸோ நீங்கள் தான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணணும். பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ. இந்த கட்ஸ் திரைப்படக்குழு மற்றும் இந்த சிறப்பு விருந்தினர்கள், அப்புறம் இங்கே உட்கார்ந்துருக்க இந்த அரங்கத்தை அலங்கரிக்கும் என் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். இந்த படத்தோட தயாரிப்பாளர், டைரக்டர் மற்றும் நடிகர் அவர் என்னோட நண்பர் ரங்கராஜ். அவருக்கு வந்து சினிமா மேலே பயங்கரமான ஒரு ஆசை, அளவு கடந்த ஆசைன்னு சொல்லலாம். அந்த அளவு கடந்த ஆசையை சும்மா வச்சுக்காமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு போராட்டத்தை போட்டு அது கூடுதல் கொஞ்சம் திறமையை சேர்த்துக்கிட்டாரு. நிறைய அவமானங்கள், இந்த சினிமாவுக்கு வரணும்னு நிறைய அவமானங்கள், பரிதவிப்பு எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த மேடையில் வந்து உட்காந்துட்ருக்காரு. எப்போவுமே எல்லோரும் சொல்லுவாங்க, சினிமாவோட வெற்றி வந்து வெற்றின்னு ஒரு சினிமாவில் ஒரு பேச்சு இருக்குது. இந்த மேடைக்கு வந்துட்டாலே என்னை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி தான். ஸோ அவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அவரை நான் முதல்ல வரவேற்றுக்கிறேன். கட்ஸ், உண்மையிலேயே அவர் ரொம்ப கட்ஸானவர் தான். அதனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி அந்த பிள்ளைய நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய எழுத்து உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே உங்கள் கையால் அவரை வந்து
இன்னும் மேன்மேலும், அதாவது இவர் வந்துட்டாருன்னா இன்னும் அடுத்தடுத்து கூட படங்கள் நிறைய வர்றதுக்கு, நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த தம்பியை உயர்த்தி விடணும்னு உங்ககிட்ட நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். இந்த விழா வந்து கட்சி சம்மந்தமானது. இப்போ பேசுகிறவர் சொன்னார், திண்ணை எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவும் அப்படின்னு. முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது, நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இந்த இடத்துல பேசுனா நல்லா இருக்காது, அதோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும், பெரியவங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள், சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன முதியோர்? திருடாத முதியோர், திருடின சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல இதை பேசியிருக்கக்கூடாது. மீடியா ரெப்ரசன்டேட்டிவ், ஸ்டேஜில் இருக்கிற டிக்னிட்ரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். கட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நான் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க. எஸ், ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர். ஐ வாஸ் வெரி பிளாங்க். நான் உள்ளே போனப்போ அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும், என்ன பண்ணும், ஹவு ஷுட் ஐ போட்டு இந்த கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஒவ்வொரு இன்ச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எஸ், இட் இஸ் a நியூ பிளாட்ஃபார்ம். எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம். ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் என்ன பண்ணுன்றது என்னை விட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க. அண்ட் அதான், அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி ஒன், ஆல் த டிக்னிட்ரிஸ் என்னை மென்ஷன் பண்ணதுக்கும், ஆல் த மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எவ்ரி ஒனுக்கும் ரொம்ப மென்ஷன் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்யூ. கட்ஸ் படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த 50 ரூபா டிக்கெட்டுக்கு வர்றதுக்கு என்ன வழிகள் பண்ணணுமோ அதை தயவுசெய்து பண்ணுங்கள். ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பிச்சையாகவே கேட்குறேன், நான் கலை பிச்சையாக கேட்குறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு சிறிய முதலீட்டு படங்கள் வந்து வெளியே வராமல், ஒரு தாயின் கருவறையிலிருந்து வெளியே வர முடியாமல் துடிக்கிற மாதிரி துடிக்கிறாங்க. அவ்வளோ படங்கள் வெளியே இருக்குது. அது இன்னைக்கு 23 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறி இருக்கு. தமிழ் படத்துக்கு அப்புறம் இந்த பிரசாந்த் டைரக்டர் ஹரி கூட்டணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான மிக பிரம்மாண்டமான படமாக தயாரி செய்து கொடுப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் ஹரி சார் இந்த படத்தை செய்வதற்கு ஒப்புக்கொண்டதற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன். இந்த படம் ஒரு அழுத்தமான கதைக்குள்ளே ஜியை உட்கார வச்சு அதுக்குள்ளே அந்த ஒரு எவ்வளோ அதில் கமர்ஷியல் சேர்க்க முடியும், எவ்வளோ கதை சொல்ல முடியும்னு ஒரு அழுத்தமான கேரக்டருக்குள்ளே அவரை உட்கார வச்சு இந்த கதையை பண்ணலான்னு இருக்கேன். இந்த படம் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். இதோட அடுத்தடுத்த வேலைகள், அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் யார் கூட நடிக்க போகிறாங்க, யார் யார் டெக்னீஷியன்றது அடுத்து தான் அந்த அறிவிப்பு வரும். நீங்கள் அத்தனை பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் ஜி, தியாகராஜன் சார், உங்கள் 2 பேருக்குமே என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் வந்து எப்பவுமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து, அவ்வளோ சந்தோஷமாக எப்பவுமே நான் வந்து உங்கள் மனசில் இருக்கிற காரணமே வந்து ப்ரெஸ்ஸில் இருக்கிற உங்கள்கிட்ட இந்த சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும், அண்ட் முக்கியமாக உலகத்தில் இருக்கிற என்னுடைய உயிரின் மேலான ரசிகர் அறிமுகமே நீங்கள் எல்லாமே வந்து என் கூட இருந்து எப்போவுமே வந்து வைக்கிற, எப்போவுமே உங்களோட ஒவ்வொரு தடவை நீங்கள் என்கிட்ட பேசும்போது, கூப்பிடும் போதும், நீங்கள் கொடுக்குற உற்சாகமும், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து அது வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு பெரிய பலமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். நீங்கள் எல்லாருமே நீங்கள் மேலே காட்டுற அன்பும் பாசமும் வந்து அதை எப்படி நான் நன்றி கடன் அதை சொல்ல முடியல தெரில எனக்கு. பட் கண்டிப்பாக நான் பண்ணுற படங்கள் மூலிமா நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ, கண்டிப்பாக என் ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ உங்களுக்கு அமையிற மாதிரி இப்போ எங்கள் கூட்டணி சேர்ந்துருக்கு. கண்டிப்பாக ஐ விஷ் இட் வில் பி அ கிரேட் ஃபிலிம், அண்ட் ஐ நோ இட் வில் பி அ கிரேட் ஃபிலிம். அண்ட் இதுதான் ஆரம்பம். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ். நீங்கள் தூரம் வந்து இவ்வளோ பேஷண்ட்டாக உட்காந்து நீங்கள் எல்லோரும் என்னை வாழ்த்து பிளஸ் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ என்னுடைய பத்திரிகை நண்பர்களும், என்னோட ஃபேமிலி சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் அப்பா சார்பும் என் சார்பும் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.
இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம், இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த புகழ் என் இயக்குனரை மட்டுமே சாரும். இயக்குனருடைய அந்த வழி தான் அது பண்ணியிருக்கேன். ஒருவேளை நல்லா பண்ணலை, சரியாக பண்ணலன்னா அந்த குறை எனது. நான் சரியாக உள்வாங்கி சரியாக பண்ணலைன்னு அர்த்தம். இந்த கதை ரொம்ப அழகான கதை, ரொம்ப நேர்த்தியான கதை, எல்லாரும் அவ்வளோ உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்க படம் ஒரு படம். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தை வந்து வேறொரு திரைப்படமாக மாற்றுது. அதனால் இந்த திரைப்படம் நிச்சயமாக வந்து மக்களுக்கு ஒரு புது விதமான உணர்வு கிடைக்கும். இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோ கிடைச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு பேஷனான ஒரு ஹீரோவாக தமிழ் சினிமாவில், ஏன்னா ஒரு இயக்குனருடைய பையன் ஒரு இயக்குனருடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நிச்சயம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த திரைப்படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணக்கூடிய சார் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். இவ கூட நடித்தேன் நான் அழகி படத்தில் ஒரு குட்டி பையனாக நடிச்சிருப்பானே, இது இவர் தான் பாலு. grown so big. டைம் எப்படி சீக்கிரமாக போகுது பார்த்தீங்களா? எல்லாம் வளர்ந்துட்டாங்க எங்கள் முன்னாடி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி, நீங்களும் நல்லா பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நான் இந்த படத்தில் சாராவாக இருந்ததில் நிறைய சிரித்தேன், கொஞ்சம் அழுதேன், ரொம்ப வலி அனுபவிச்சேன். அதெல்லாம் உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நம்புகிறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என் நன்றி. தினேஷ் சார், டிஓபி தினேஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன். இங்கே வந்து எங்கள் எல்லாரையும் கிரேஸ் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் பை த வே உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். I'll see you in theaters soon.